ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்போ இந்த சரீரத்தில் ஆத்மா பிரவேசிக்குதோ அதுக்கப்புறம்தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. ஆத்மா போயிடுச்சுன்னா மதிப்பு கிடையாது. அதை ஆனால் இவங்க பண்ணுற அலங்காரம் எல்லாம் சரீரத்துக்கு தான் பண்ணுறாங்க, ஆத்மாவுக்கு கிடையாது. ஸோ அந்த அலங்காரத்தை வச்சு ஒருவருக்கு மரியாதை கிடையாது. ஆத்மாவில் இருக்கிற குணங்களை வச்சு தான். கேள்வி: குழந்தைங்களுடைய கடமை என்ன சேவை செய்யணும்? பதில்: உங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் நரன்லேருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுறதுக்கான யுக்தியை சொல்கிறது தான் நம்முடைய கடமையே. இல்லை, நம்மளும் நாராயணன் ஆகணும், மற்றவர்களையும் ஆக்கணும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவை. பாரதத்துக்கு நீங்கள் பண்ணுற உண்மையான சேவை இது தான். உங்களுக்கு ஞானம்ங்கிற 3வது கண் கிடச்சிருச்சு. அப்போ உங்களுடைய புத்தியும் தெளிவாக இருக்கணும், நடத்தையும் தெளிவாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஞானம் கிடச்சிருச்சு, புத்தி கிடச்சிருச்சு, கரெக்டாக எப்படி நடந்துக்கணும். இந்த ஞானமே கர்மம் பற்றிய ஞானம். சத்தியுகத்தில் எப்படி நடந்துக்கிட்டீங்க, உங்கள் நடத்தை மாறுறதுனால எப்படி கலியுகத்துக்கு வந்தீங்க. இப்போ மீண்டும் சத்தியுகத்தின் குணத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கு உங்கள் புத்தியும் தெளிவாக இருக்கணும். வெளி உலக விஷயத்தில் மயங்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம யுகமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் யார் மேலேயும் கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொன்னார் இல்லையா, என்ன வேணாலும் நடக்கட்டும், பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம போய்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு முன்னாடி முரளியில் பார்த்திங்கன்னா, என்ன வேணாலும் நடக்கட்டும், குஷி குறையவே கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா குஷி கண்டிப்பாக குறையும். ஸோ அதனால் எல்லோரையும் நாராயணன் ஆக்கணும். ஞானத்தின் 3வது கண்ணு கிடச்சிச்சின்னா கரெக்டாக இருக்கணும். உங்கள் நடத்தை, புத்தி எல்லாம் தெளிவாக இருக்கணும். யார் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்களும் ஓம் சாந்தின்னு சொல்லணும், பாபாவுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய ஸ்வதர்மம் ஓம் சாந்தி இல்லையா? அதுதான் ஏன் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அது அவ்வளோ முக்கியமானதுனால சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. முஸ்லீம்கள் கூட அவங்க அரபு மொழியில் சொல்கிறதுக்கு அர்த்தம் அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தமாக. ஸோ அவங்களுமே அதை ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா? பட் நம்ம மெயினாக நாம் என்ன ஆனாலும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிறோம். இது இல்லாமல் மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அமைதியை தேடி நாம் எங்கேயுமே போகிறது கிடையாது. ஆனால் பாவம் மனிதர்கள் பாருங்களா, சாது சன்னியாசிகள் கிட்ட அமைதியை தேடி போகிறாங்க. இப்போ மனமும் புத்தியும் ஆத்மாவுடைய இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உடம்புக்கு 5 புலன்களை கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி மனம் புத்தி கண், இது ஆத்மாவின் இந்திரியங்கள்னு சொல்கிறார். ஆனால் இங்கே கண்ணுன்னு சொல்கிறது ஸ்தூல கண்ணை சொல்லலை, இந்த கண்ணை சொல்லலை. ஓ பிரபுவே, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? எந்த கண்ணை கேட்குறாங்க? அந்த கண்ணை சொல்கிறார். அவங்களுக்கு எந்த கண் தெரியலையோ அந்த கண் ஞானக்கண். இப்போ பிரபுன்னோ ஈஸ்வரன்னோ சொல்லும் பொழுது பாபாவுடைய அன்பு பிரதிபலிக்கிறது கிடையாது. அப்பான்னு சொல்லும் பொழுது தான் அந்த அன்பு பிரதிபலிக்குது. பாபான்னு சொல்லும் பொழுது, பாபான்னா அப்பா. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தானே குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ அப்பான்னு சொல்லும்போது அவர் என்ன கொடுக்குறாருன்னு தெரியுது.
ஈஸ்வரா கடவுளே சொல்லும்போது என்ன கொடுக்குறாருன்னே தெரில. அதனால தான் அவர்கிட்ட என்ன கேட்குறதுனே தெரியாமல் என்னென்னமோ கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே நாம் பாபா முன்னாடி இருக்கிறோம், படிக்கிறோம். யார் சொல்லிக் கொடுக்குறா நமக்கு? அந்த பரமபிதா பரமாத்மா படிப்பிக்கிறார் அப்படின்னு நாம் சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறோம்? எங்கள் அப்பா சிவபாபா சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். ஏன்னா பாபான்ற வார்த்தை இனிமையானது, ரொம்ப எளிமையானதும் கூட. பரமாத்மா, பகவான், அது ஒரு மாதிரி இருக்குல்ல கேட்கவே, இல்லையா? அப்பான்னு சொல்லும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குது. ஆத்மாவை ஆத்மானு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் பரம் ஆத்மா, அவரும் ஆத்மா, ஆனால் உயர்ந்த ஆத்மா. நம்ம எல்லாருக்கும் அப்பா அவர். ஸோ பரமாத்மாவாகிய எனக்கு நாடகத்தின்படி சிவன்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. நாடகத்தில் எல்லோருக்குமே பேர் தேவை தானே. சிவனுடைய கோயில்களும் இருக்குது. பக்தி மார்க்கத்தவர்கள் ஒரு பேருக்கு பதிலாக பல பேர் வச்சுட்டாங்க கடவுளுக்கு. அதை பெருமையாக வேறு சொல்கிறாங்க, 1000 பேர் கொண்டவரேன்ட்டு. அளவற்ற கோயில்களும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொருள் ஒன்று தான், ஒரு கடவுள் தான். சோமநாதர் கோயிலை பார்த்திங்களா, எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாளிகைகள் கட்டினாலும் அதுக்கும் அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் மகிமைக்குரியதோ ஆத்மா, அதுக்கு எந்த அலங்காரமும் பண்ண முடியாது. குண அலங்காரம் தான் பண்ண முடியும், அதை பாபா தான் பண்ணுறார். ஸோ அதேமாதிரி பரமாத்மாவுக்கும் எந்த அலங்காரமும் கிடையாது. கடவுள், ஆனால் எந்த அலங்காரமும் கிடையாது. அவர் புள்ளியாக இருக்கிறார். மற்றபடி சரீரத்துக்கு தான் அலங்காரம் பண்ணுறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, அப்போ பாருங்களா, கோயிலுக்கு அலங்காரம், மாளிகைக்கு அலங்காரம், சரீரத்துக்கு அலங்காரம். ஏன்னா இந்த உடம்பு ஒரு கோயில்னுவாங்க இல்லை, அந்த கோயிலில் கடவுள் குடிகொள்கிறார். அந்த மாதிரி இந்த உடம்பு ஒரு கோயில். அப்போ என்னென்னா, இந்த கோயில் உடம்பு குறிக்குது, மாளிகை உடம்பை குறிக்குது, அல்லது உடம்பு வீட்டை குறிக்குது. அதுக்குள்ளே குடியிருக்கிறவர் ஆத்மா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உடம்புக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, எனக்கு அலங்காரம் கிடையாது, ஆத்மாக்களுக்கும் அலங்காரம் கிடையாது. ஆத்மா புள்ளியாக தான் இருக்குது. இவ்வளவு சின்ன புள்ளி தானாக எப்படி நடிக்கும் உடம்பு இல்லாமல்? ஸோ சரீரத்தில் பிரவேசமான பிறகு தான் அதோடைய நடிப்பு நடிக்குது. எத்தனை விதமான அலங்காரங்கள் அதுக்கு கொடுக்கப்படுது சரீரத்தில் பிரவேசமான பிறகு சரீரத்துக்கு. ஸோ மனிதர்களுக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்க பாருங்கள். ராஜாராணியுடைய அலங்காரங்கள் கூட எவ்வளோ ஜோராக நடக்குது. ஆனால் ராஜாராணியாக இருந்தாலும் ஆத்மா என்னமோ சின்ன புள்ளி தானே, எளிமையாக இருக்குது அந்த புள்ளி. ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா தான் இந்த ஞானத்தை எல்லாம் தாரணை பண்ணுது. எனக்குள்ளேயும் ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் ஆத்மா தான். ஏன்னா பாபாவும் ஒரு ஆத்மா தான், பரமாத்மா. சரீரத்தில் ஞானம் கிடையாது. ஸோ அந்த ஆத்மா நானுன்ற உணர்வு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் பாபா இதெல்லாம் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லாமே அங்கே பண்ணுறது, மரியாதைக்குரியது எல்லாமே ஆத்மா தான். அப்போ எதுக்கு உடம்பு மேலே கவனம் போகுது அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஞானம் சொல்கிறதுக்காகத்தான் நான் சரீரம் எடுக்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி சரீரம் இல்லாமல் உங்களாலையும் கேட்க முடியாது, என்னாலையும் சரீரம் இல்லாமல் சொல்ல முடியாது. கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. சரீரத்துக்கு வழிகாட்டணும், ஆத்மாவுக்கு தான் வழிகாட்டுறார். ஏன்னா சரீரத்தின் மூலமாக கூப்பிட்டது ஆத்மா தான். சரீரத்துக்கு 2 கண்கள் தான் இருக்குது, 3வது கண் சரீரத்துக்கு இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த 3வது கண் ஆத்மாவுடைய கண்.
அதனால தான் பொட்டு கூட நெத்தியில் வைக்கிறாங்க ஆத்மா இருக்கிற இடத்துல. ஸோ அந்த பொட்டு வைக்கிறதும் சிலர் சின்ன புள்ளியாக வைக்கிறாங்க, சிலர் இப்படி கோடு நாமம் இழுக்கிறாங்க அல்லது இப்படி இழுக்கிறாங்க. ஆத்மா புள்ளியாக தான் இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு ஞானம்ங்கிற 3வது கண் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி இந்த 3வது கண் கிடையாது. எந்த மனுஷர்கிட்டையுமே இந்த ஞானம் கிடையாது. அதனால்தான் ஞானம் இல்லாத குருடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த ஸ்தூல கண் தான் எல்லாருக்கும் இருக்குது. முழு உலகத்திலையும் யாருக்கும் இந்த 3வது கண் கிடையாது. முழு கல்பத்திலையுமே பாபா அதை கொடுக்குறார். கொடுத்த உடனே நாம் உத்தமத்திலும் உத்தமமான பிராமண குலத்தினராக மாறுறோம். பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒவ்வொரு மதத்தினரும் அவங்க உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. இந்து மதத்தில் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது எல்லாமே பக்தி மார்க்கம் உயர்ந்ததோ ஞான மார்க்கம்தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் படைப்பவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்புடைய முதலிடைக்கடை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. ஐசிஎஸ் படிக்கிறவங்க எப்படி உயர்ந்த பதவி அடைகிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை படிக்கிற நீங்களும் உயர்ந்த பதவி அடைகிறீங்க. ஆனால் இந்த படிப்பின் மூலமாக யாரும் எம்பி ஆகிறது கிடையாது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிறது கிடையாது. அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஐசிஎஸ் படித்து ஒரு உயர்ந்த போஸ்ட் அடைகிறாங்க. ஆனால் மக்களை ஆளும் அதிகாரம் படிப்பின் மூலமாக இங்கே கிடைக்கிறது கிடையாது, எலெக்ஷன் மூலமாக தான் கிடைக்கிது. ஆனால் படிப்பின் மூலமாகத்தான் நாம் ராஜா ஆகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ குணத்தை மாற்றுறாரு, அதன் மூலம் ராஜா ஆகிறோம். ஸோ யார் எவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்குதோ எலெக்ஷனில், அதன் ஆதாரத்தில் எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி ஆகுறாங்க. இப்போ நமக்கு பாபாவுடைய ஸ்ரீமத் கிடைக்கிது. வேறு யாருமே நான் ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே தேக அபிமானி. ஆத்மா ஆகணுன்றது, ஆத்மா உணர்வில் இருக்கணுன்றது தான் ஆத்மாவுக்கான வழி. அவர்களே ஆத்மான்றதை மறந்து இருக்கும்போது அவங்க எப்படி ஆத்மாவுக்கு வழி காட்ட முடியும்? எப்போவுமே ஆத்மாவாகவே இருக்கிற, உடலே எடுக்காத சிவா பாபா தான் நம்மளை ஆத்மா அபிமானி ஆக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் உடல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் ஆத்மா அபிமானி ஆகிறதுக்காக ஞானத்தை கொடுக்கிறார். மற்றபடி எல்லாருமே தேக அபிமானிகள். மனிதர்கள் பாருங்களாம், இந்த உடம்புக்கு எவ்வளோ பகட்ட அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாபா உடம்பை பார்க்கல, ஆத்மாவைத்தான் பார்க்குறார். அழியக்கூடிய உடம்பு அவர் எதுக்கு பார்க்கணும்? அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் இங்கே எல்லாமே உடலை பார்த்தே நடக்குது இல்லையா? அதுலேயும் மனிதனுடைய உடம்பு இருக்குது பாருங்கள், ஒன்றுத்துக்கும் உதவாதது. மிருகங்களுடைய தோலாவது விற்கிறாங்க காசுக்கு. மனிதர்களுடைய தோலை வச்சு என்ன பண்ணுறது? எதுக்கும் பயனற்றது. ஸோ அப்போ பாபா தான் ஆத்மாவை மதிப்பு மிக்கவர்களாக மாற்றுறார். ஏன்னா ஆத்மாவும் உடல் உணர்வில் வந்ததுனால மதிப்பு இழந்துடுச்சு. இப்போ ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு மதிப்பு மிக்கவர்களாக நம்மளை மாற்றுறார். தேவதையாக நாம் இப்போ ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த போதை ஏறி இருக்கணும். அப்போ தான் உண்மையிலே தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்ட்டு. ஆனால் வரிசைக்கிரமமான முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த போதை இருக்குது.
இப்போ செல்வத்தை குறித்த போதை இருக்குது தானே, பணக்காரங்க அவங்களுக்கு அந்த ஒரு போதை இருக்கும். ஏழையாக இருப்பாங்க, ஏழை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு தொடர்பின் மூலமாகவோ ஏதோ அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ அல்லது திறமையின் மூலமாகவோ பணக்காரர் ஆகிட்டாங்கன்னா அந்த ஏழை ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது முக்கியமானது. இன்னொன்று அவங்களுக்கு போதையும் வந்துடும், நம்ம ஸ்டேட்டஸை இப்போ வேறு அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏன் உங்களுக்கு அந்த போதை வரமாட்டேங்குது? சூப்பர் இல்லையா? அதுவும் ஒரு காரணம். வெளியிலேருந்து எல்லாத்துலேருந்தும் புத்தியை கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் ஆகுறீங்க, ரொம்பவும் செல்வந்தர்களாக ஆகுறீங்க. அதுவும் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது உங்களுடைய வருமானம். மகிமையும் ஏறிக்கிட்டே இருக்குது பலவிதமாக. நீங்களும் மலராகி பிறரையும் மலராக்கி ஒரு மலர் தோட்டத்தையே உருவாக்குறீங்க. சத்தியுகத்தை தான் மலர் தோட்டம்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தை உருவாக்குறீங்க. அந்த மலர் தோட்டத்திற்கான மலர் கன்று நாற்று எப்போ நடப்படுதுன்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. நமக்கு தான் இதெல்லாம் தெரியுது. ஹே பகவானே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவரை தோட்டக்காரன்னு சொல்ல முடியாது. சென்டரை பராமரிக்கிற குழந்தைங்க நீங்கள் தான் தோட்டக்காரர்கள். அவர் தோட்டத்தின் எஜமானர். அநேக விதமான தோட்டக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் எஜமானன் ஒருத்தர் தான். முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரருக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி தோட்டத்தை அழகாக உருவாக்குவாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அல்லாவின் பூந்தோட்டம் சொர்க்கத்தை நாம் எந்த அளவுக்கு அழகாக உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக ஊதியம், அதாவது சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது, உயர்ந்த பதவி கிடைக்கிது. ஸோ முகலாயர்கள் வந்து இந்த மாதிரி அழகிய தோட்டங்களை உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்களாம். பாருங்கள், ஷாஜகான் அவருடைய மனைவி இறந்த உடனே தாஜ்மஹாலை கட்டினார். அவருடைய பேர் புகழடையுது. எவ்வளவு நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால் மனிதர்களுக்கு எவ்வளோ மகிமை ஏற்படுதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஆனாலும் மனிதர்கள் தான். சண்டையில் ஏராளமான மனிதர்கள் இறக்குறாங்க. பிறகு என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. சில உடல்கள் அப்படியே விழுந்து கிடக்கும். தகனம் கூட செய்கிறது கிடையாது. கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது. இல்லை, தாய்நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த உடம்புக்கு எங்கேயாவது, அதாவது சின்ன சின்ன ஃபைட்டுனா ஓகே, அந்த உடம்பை எடுத்துகிட்டு வந்து மரியாதை கொடுப்பாங்க. பெரிய யுத்தம் நடக்குதுன்னா லட்சக்கணக்கில் இறப்பாங்க. யாருக்கு மரியாதை செலுத்துறது இல்லையா? அப்படியே எரிச்சிடுவாங்களாம், இல்லை அப்படியே போட்டு போயிடுவாங்களாம். கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாதுன்றார் அந்த உடம்புக்கு. புரிய வைக்கிறார் பாருங்கள் இல்லையா, உடம்புக்கு மரியாதை இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ போதை ஏறணுன்றார். நாராயண போதை. இது பார்த்திங்கன்னா அந்த நாராயணனை நினச்சிக்கிட்டே இந்த ஆழ்வார்களும் அவ்வளோ போதையாக இருந்ததாக சொல்லுவாங்க. நாராயணனை நினைக்கிறதுலையே அந்த போதைனா நாராயணன் ஆகிற நமக்கு எவ்வளோ போதை இருக்கணும். இது உலகத்தின் எஜமானன் ஆகிறதுக்கான போதை. சத்யநாராயணன் கதை கேட்குறாங்க அப்படின்னா கேட்குறவங்க கண்டிப்பாக நாராயணனாக ஆவாங்க. ஆனால் அங்கே பக்தி மார்க்கத்தில் சத்யநாராயணன் கதை கேட்டால் பணக்காரங்களாவாங்க, இவ்வளோதான் இருக்கும். அல்லது நினச்சது நடக்கும். மெயினாக பணக்காரங்கள் ஆகிறது தான் வரும். அந்த கதையே அப்படி தான் இருக்கும். ஆனால் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் நாராயணனாகவே ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆத்மாவுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்குது. சுயம் தந்தையே வந்து இந்த 3வது கண்ணை கொடுக்கிறார். 3வது கண்ணின் கதையும் இருக்குது. ஸோ இந்த எல்லா கதைகளின் அர்த்தத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஸோ பைபிள், ராமாயணம், குரான் எல்லாத்தோடைய அர்த்தமுமே நமக்கு தெரியும். ஏன்னா சாரம் இங்கே இருக்குது, அது விஸ்தாரம்,
டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் பாவம் அந்த கதையை சொல்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. ஆனால் அவ்வளோ பாவனையாக சொல்லுவாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ சாரத்தை சொல்கிற நாம் எவ்வளோ போதையாக சொல்லணும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது, அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அமரக்கதை சொல்கிறாங்க. அமர்நாத் போன்ற தூரமான இடத்துக்கெல்லாம் போகிறாங்க பாபா. ஸோ அமரக்கதைனா மரணம் இல்லாதவர்களுடைய கதை. மரணம் இல்லாத வாழ்க்கையை அடையிறதுக்கான கதையை பார்வதிக்கு சிவன் சங்கர் சொன்னதாக இருக்கும். ஸோ அப்படி மரணத்தை வெல்ற கதை இப்போ பாபா நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். முரளி தான் அது. ஸோ அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி அமரக்கதை சொன்ன இடம் அமர்நாத் குகையில் சொன்னார். ஸோ அதனால் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. தூரமான இடத்துல இருந்தெல்லாம் வராங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, சூக்ஷ்மவதனத்தில் இருந்துக்கிட்ட ஒன்றும் இதை சொல்லலை. ஏன்னா சங்கர் சூக்ஷ்மவதனத்தில் தானே இருக்கார். அங்கேயா சொல்கிறாரு, இங்கே சொல்கிறார். அங்கேயே உட்காந்துட்டு பார்வதிக்கு கதை சொல்ல முடியுமா என்ன? ஏன்னா பார்வதி எல்லாம் கீழே இருக்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லணும். அப்போ இங்கே வராத சங்கர் எப்படி கதை சொல்லியிருக்க முடியும்? ஒன்று. ஸோ இங்கே வர்றது சிவபாபா. ஸோ நாடகத்தில் இந்த மாதிரி கதை உருவாக்குறதும் பதிவாகி இருக்குது. மீண்டும் அடுத்த கல்பத்தில் நடக்கும். பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசத்தை பாபா நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். ஞானத்தின் 3வது கண் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஹே பிரபு, குருடர்களாக எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பக்தி மார்க்கத்தில் கூப்பிட்றாங்க. பாபா 3வது கண்ணை கொடுக்குறாரு அப்படின்னா உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ பக்தி மார்க்கத்தில் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரியாமல் கூப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் இப்போ பாபா வந்திருக்கிறாரு, 3வது கண்ணை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. நம்மளை தவிர யாருக்குமே இது தெரியல. 3வது கண் இல்லைன்னா அவங்கள குருடர், இருட்டில் இருக்கிறவங்கன்னு தான் சொல்ல முடியும். தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். கும்பகர்ணன் மாதிரி ஞானம்ன்ற 3வது கண் இல்லைன்னா. ஸோ இந்த ஸ்தூல கண்ணு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லை. ஒரு சிலருக்கு கண்ணு ஒரு மாதிரி அந்த ஸ்குயிண்ட் ஐஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் 1.5 கண். சிலருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் கண். அதுக்காக பரிசு கூட அவங்களுக்கு கிடைக்கிது, கண்ணழகி அப்படின்ட்டு. மிஸ் இண்டியா, மிஸ் வேர்ல்டு, மிஸ் ஃபிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பாபா நம்மளை முழு கல்பத்துக்குமே மிஸ் வேர்ல்ட், மிஸ்டர் வேர்ல்டாக ஆக்குறார் இல்லையா. ஸோ எல்லாத்திலும் நிரம்பியவர்கள், அழகு மட்டும் இல்லை, செல்வம், அறிவு, குணம் அனைத்திலும் நிரம்பியவர்கள். அந்த அழகி போட்டியில் கூட ஆக்சுவலாக அறிவுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ பாபா குழந்தைங்களை எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு உயர்த்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சொர்க்கத்துக்கு உயர்த்துறார். அங்கே தான் இயற்கையான அழகு இருக்கும் மனிதர்களுக்கு. பார்த்தீங்களா கிருஷ்ணருக்கு எவ்வளோ மகிமை, அனைவரையும் விட மிக அழகானவராக அவர் ஆகிறார். அதனால தான் அவ்வளோ மகிமை. ஸோ இப்போ கூட ரங்கராஜ் பாண்டே துஷ்யந்த் ஸ்ரீதர்கிட்ட கேட்டார், விஷ்ணுவுடைய பல அவதாரத்தில் ராம அவதாரம் இருக்குது, கிருஷ்ண அவதாரம் இருக்குது, ஏன் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணருடைய வேஷம் மட்டும் போடுறாங்க, ஏன் ராமருடைய வேஷம் போட மாட்டுறாங்க? ஆன்சர் நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்பர் 1 அழகானவராக அவர் தான் ஆகிறார். நம்பர் 1 கர்மாதீத்த நிலையையும் அவர் தான் அடையிறார். அதனால தான் அவருக்கு நம்பர் 1 மகிமை. இதை கூட பாபா தான் புரிய வைக்கிறார். ஸோ பாபா மறுபடியும் சொல்கிறார், குழந்தைகளே மன்மனாபவ, ஹே ஆத்மாக்களே உங்கள் அப்பாவை நினைவு செய்யுங்க இல்லையா, பாபாவை நினைவு செய்யுங்க. மன்மனாபவ அதான் அர்த்தம். ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செய்யணும்னு அர்த்தம். ஆனால் குழந்தைங்கள வரிசை கிரமம் கண்டிப்பாக இருக்கிறாங்க.
லௌகீக தந்தைக்கு 5 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அதில் யார் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்பர் 1ல் வைப்பாங்க. அவங்கள நம்பி தான் எல்லா வேலையும் கொடுப்பாங்க. அன்பும் அவங்க மேலே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி மாலையில் வரிசைக்கிரமமாக மணிகள் இருக்குது. இவர் முதல் எண், 2வது எண், 3வது எண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பாபாவுக்கு நெருக்கத்தில் வரவங்க தான் முதல் நம்பர், அதுக்கு அடுத்தது 2வது, இப்படியே வருது. ஏன்னா ஜோடி ஜோடியாக வருது. அப்போ அந்த முதல் ஜோடி பாபாவுக்கு நெருக்கமானவர்கள். ஸோ ஒரே மாதிரியாக எல்லோரும் ஒருபோதும் இருப்பது கிடையாது. ஸோ அதே மாதிரி பாபாவுடைய அன்பும் கூட எல்லோர் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ரகசியம் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதற்கு வரிசைக்கிரமமாக தான் பாபாவுடைய அன்பும் இருக்கும். ஸோ அதை பாபா எப்படி சொல்கிறாருன்னா, குழந்தைங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்ட்டு எல்லைக்கு உட்பட்ட அந்த அப்பாவை வச்சு சொல்கிறார். பாருங்கள், எந்த குழந்தை நல்லா இருக்குதோ அந்த குழந்தை மேலே தானே அன்பு அதிகமாக போவோம். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறார். எந்த குழந்தைங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்குதோ அவங்களுடைய புத்தியும் நடத்தையும் ரொம்ப அற்புதமாக ராயலாக இருக்கும் இல்லையா? அப்போ 3வது கண்ணை திறந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானம் தாரணை ஆகியிருக்கணும். ஸோ மலர்களின் ராஜா இருக்கிற மாதிரி, இல்லை மலர்களின் ராஜான்னு ரோஜாவை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த பிரம்மா மற்றும் மம்மா சரஸ்வதி ராஜா மற்றும் ராணி மலர்களாக இருக்கிறாங்க. ஞானம், நினைவு, இந்த 2துலேயுமே தீவிரமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். அதற்காக தான் அதை சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறார் இவங்க தீவிரமாக இருக்கிறாங்கன்னு. இல்லை மனிதர்கள் சொல்லும்போது பொய்யா இருக்கும். ஸோ பாபா சொல்கிறார் நம்ம தேவதை ஆகிறோம்னு நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல மறந்துடுறோம். சதா ஒவ்வொரு வினாடியிலும் நான் தேவதைன்றது உங்களுடைய வார்த்தையில், எண்ணத்தில் அது பிரதிபலிக்கணும். அப்போ தான் அது அந்த நினைவு இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமானவர்கள் தான் அஷ்டரத்தினங்கள், 8 ரத்தினங்கள் ஆகிறாங்க. ஸோ முதல்ல பூ, அதாவது அந்த ருத்ராட்சம் மாலை உருட்டுறாங்களே அதில் ஒத்த மணியாக இருக்குல்ல, அது பூ மலர். பிறகு ஜோடி மணிகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஜோடி மணி பிரம்மா சரஸ்வதி. ஸோ அந்த மாலையை உருட்டுறாங்க. உண்மையில் உங்களுடைய பூஜை கிடையாது, நினைவு செய்யப்படுறீங்க இல்லையா? ருத்ராட்ச மாலையை பூஜை பண்ணுறது கிடையாது, ஆனால் அதை வச்சு தான் நினைவே பண்ணுறாங்க. உங்களின் மீது மலர்களை அர்ச்சிக்க முடியாது. எப்போ சரீரம் தூய்மை ஆகுதோ அப்போ தான் மலர்களால் அர்ச்சிக்க முடியும். ஏன்னா இப்போ உடம்பு அழுக்கான உடம்பாக இருக்குது, அதுதான் விஷயம் இல்லையா? அதனால் பூஜை பண்ணுறது கிடையாது, மலர்கள் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. ஏன்னா அந்த சிலைக்கு தானே அர்ச்சனை பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த உடல் கிடைத்த பிறகு தேவதை உடலுக்கே அர்ச்சனை நடக்குது. ஆனால் அதற்கு காரணம் இங்கே இருக்கிறது தான். பிராமணர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் தான், ஆனாலும் உங்களுக்கு பூஜை கிடையாது. ஏன்னா இங்கே யாருடைய உடம்பும் தூய்மையானது கிடையாது. எல்லாருமே காமம்ன்ற விஷத்தினால் உருவாக்கப்பட்ட உடம்பு தான். ஸோ அதனால தான் விகாரிகள்னு அழைக்கப்படுறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனை சம்பூர்ண நிர்விகாரிகள்னு சொல்லப்படுது. ஆத்மாவும் தூய்மை, உடலும் தூய்மையாக பிறக்குது. இங்கே மாதிரி அங்கேயும் குழந்தை பிறக்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய பேருக்கு அதோ டெஸ்ட் பேபியில் பிறக்குதில்ல, அந்த மாதிரி கிடையாது. டெஸ்ட் டியூப்லெல்லாம் பிறக்காது குழந்தை. தாயின் கர்ப்பத்திலேருந்து தான் பிறக்கும், ஆனால் காமம் இல்லாமல் பிறக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே 7 நாள் கோர்ஸில் உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. பட்டின்றது செங்கல் சூளை. அப்போ அதில் சில செங்கல் நல்லா பக்குவம் அடையும், சில செங்கல் வேகாமலே டக்குன்னு உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் சில குழந்தைங்க பக்குவம் இல்லாமல் இருந்துடுறாங்க, சில குழந்தைங்க பக்காவாக இருக்கிறாங்க. சூளையின் உதாரணம் காட்டப்படுது.
செங்கற்களின் சூளையை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை இல்லை. ஆனால் வேதங்களில் பூனையுடைய விஷயம் இருக்குது. குலேபகாவலி கதையில் கூட பூனை காட்டியிருக்கிறாங்க. தீபத்தை அணைத்து விட்டது, உங்களுடைய நிலையும் கூட அப்படி ஆகுது இல்லையா? மாயா எனும் பூனை தடையை ஏற்படுத்துது. ஸோ அதில் பூனை ஏதோ லைட்டை ஆஃப் பண்ணோடனே ஏதோ திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குலேபகாவலி கதையில். ஸோ அந்த மாதிரி தான் மாயையும் என்ன பண்ணிடுது, பாபா நினைவுன்ற தீபத்தை அணைச்சி விட்டுடுது, கொள்ளையடிச்சிட்டு போயிடுது நாம் சேர்த்து வச்சதெல்லாம். ஸோ அங்கே எப்படி பூனை விளக்க தள்ளிடுதோ அதேமாதிரி உங்களுடைய ஸ்திதியை கீழே தள்ளிடுது இல்லையா? உயர்ந்த ஆன்மீக ஸ்திதியிலிருந்து தேக உணர்வுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. தேக அபிமானம் தான் முதல் எதிரி, தடை. பிறகு தான் மற்ற விகாரங்களே வருது. தேக அபிமானம் கதவு மாதிரி, கதவு திறந்தோடனே மற்ற விகாரங்கள்லாம் வந்துடுது. ஸோ மோகமும் அதிகமாக ஏற்படுது. மோகம்னா பற்று. நான் பாரதத்தை சொர்க்கமாக்குற ஆன்மீக சேவை செய்வேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க வைராக்கியத்தோடு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே மோகத்தின் வசமாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் குழந்தைங்களை சரண்டர் ஆகிறதுக்கு, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு தாய் தந்தை சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவு பற்று பார்த்தீங்களா? பாபா சொல்கிறார், நீங்கள் மோகங்கிற பூனை ஆகிடக்கூடாது, தடை ஏற்படுத்தக்கூடாது, உங்கள் குழந்தைகள் ஆன்மீக வருமானத்தை இழக்கிறதுக்கு காரணமாகிடக்கூடாது. உங்களுடைய குறிக்கோளே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். பாபா மனுஷன்லேருந்து தேவதையாக, நரன்லேருந்து நாராயணனாக மாற்றுறார். உங்களுடைய கடமை உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேவை செய்து பாரதத்துக்கே சேவை செய்கிறது தான். யோசிச்சு பாருங்கள், நாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி ஆகி இருக்கிறோம் இல்லையா? உலகத்துக்கே அதிபதியாக இருந்தோம், ஆனால் என்னவாக இருக்கிறோம்? அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரனாக இருக்கிறோம். ஆனால் இப்போ பாபா நம்மை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவை ஆக்குறாருன்னா முயற்சி பண்ணணும் இல்லையா? ராஜா ஆகிறதுக்கு, ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறதுக்கு. அதுவும் ஒன்றும் இல்லை, நினைவு தான். கலியுகத்தில் ராஜ்யத்தை பிடிக்கணும்னா சண்டை போடுவாங்க, பல கொலை நடக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நான் ராஜாவை ஆகிறேன்ற அந்த நினைவில் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் கஷ்டப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. கஷ்டப்படாமல் சொர்க்கத்தை உருவாக்குறோம். ஆனால் உழைப்பு இருக்குது. என்ன உழைப்பு? நினைவு, கவனம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பழைய உலகத்தின் அழிவுக்காக நாடகத்தில் யுக்திகள் உருவாக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி அணு ஆயுதங்கள்னால சண்டையெல்லாம் நடந்துச்சு. எப்போ நீங்கள் முழுசாக தயாராகிறீங்களோ, அதாவது தூய்மை ஆகிறீங்களோ, மலர்கள் ஆகிடுறீங்களோ, அப்போ விநாசம் நடக்கும். நமக்காக தான் வெயிட்டிங். நம்ம ரெடி ஆகிட்டோன்னா உலக அழிவு டக்குன்னு நடந்துடும். ஸோ சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கிறாங்க, சிலர் ரோஜாவாக இருக்கிறாங்க, சிலர் மல்லிகை பூக்களாக இருக்கிறாங்க. வரிசை கிரமம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நிலையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிக்க முடியும். நான் ரோஜா மலராக இருக்கிறேன்னா அல்லது வாசனையே இல்லாத எருக்கம் மலராக இருக்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு இந்த ஞானம் தாரணை ஆகிறதே கிடையாது, அதுக்கான முயற்சி பண்ணுறதே கிடையாது. என்ன பண்ணுறது? வரிசைக்கிரமமாக தான் ஆவாங்க இல்லையா? ஒருத்தரோ முற்றிலும் உயர்ந்தவர்களாக ஆகிடுறாங்க, இன்னும் சிலரோ முற்றிலும் தாழ்ந்தவர்களாக ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாமே தேவை இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த நாராயணன் பதவியும் தேவை, வெட்டியான் பதவியும் தேவை. இங்கே தான் ராஜ்யம் உருவாகுது இல்லையா? இந்த சங்கமிகத்தில் தான் தயாராகிறாங்க. பாண்டவர்கள் மலையில் கரைஞ்சி போயிட்டாங்கன்னு சாஸ்திரத்தில் காட்டிட்டாங்க. பிறகு என்ன ஆனாங்க? எதுவுமே தெரியாது இல்லையா? அதே மாதிரி மோசஸும் மலையில் காணாமல் போயிட்டாருன்னு அங்கேயும் வரும்.
நிறைய கதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கலை. ஸோ குழந்தைங்க எவ்வளோ தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க. தூய்மையான புத்தியுடையவர்கள். ஸோ உங்களை தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆக்கிறதுக்குத்தான் பாபா பலவிதமாக புரிய வைக்கிறார். தினம் தினம் புரிய வைக்கிறார். எவ்வளோ ஈஸியானது. அப்பாவையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யணும், அவ்வளோதான். தூய்மையாயிடலாம். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ உங்களுடைய ஆத்மாவும் அழுக்காக தான் இருக்குது, உடம்பும் அழுக்காக தான் இருக்குது. ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா சரீரம் அடுத்த ஜென்மத்தில் தூய்மையாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு அதிகம் உழைக்கணும். அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன காரியம் செய்தாலும். ஆனால் நினைவில் தான் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. பாபா நினைவு மறந்து போயிடுதுன்றாங்க. ஸோ பிரம்மா பாபா கூட அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். சிவபாபா எனக்கு சாப்பாடு ஊட்டுறாருன்னு சாப்பிடும்போது நினைக்கிறேன், முதல் வாய் வைக்கும்போது இருக்குது, அப்புறம் எப்போ தான் மறக்குதுன்னே தெரியல. பிறகு மறுபடியும் நினைவு வருது. பெரும்பாலும் சாப்பிட்டு முடிக்கும்பொழுது நினைவு வரும், ஐயோ நினைவே இல்லாமல் சாப்பிட்டோமேன்ட்டு. உங்களையும் கூட முயற்சியின்படி வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. சிலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக, பந்தன் முக்தர்களாக இருந்தும் கூட பந்தனத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. ஆனால் நான் பேர குழந்தைய பார்த்துக்கணும், இல்லை குழந்தைங்களே கல்யாணம் பண்ணியாச்சு, அவ்வளோதானே, கடமை முடிஞ்சிச்சுல. நான் பேர குழந்தைய பார்த்துக்கணும், கொள்ளு பேரனை பார்த்துக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்கணும், அல்லது இவங்களே போய் காதல் வயப்படுறது. ஸோ இப்படி இவங்களா போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ தர்மத்திற்காக கூட குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிறாங்க. இல்லை அப்போ இவங்களா இல்லையா குழந்தை சூப்பர் இல்லையா, குழந்தையே இல்லை, அப்போ பந்தனம் இல்லை தானே, இவங்களே தத்தெடுத்து வேறு வாழ்த்துக்கிறாங்க. இப்போ இவங்களா பந்தனத்தை உருவாக்கிக்கிறாங்க, பந்தனத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைச்சிட்டார். ஸோ இதுக்கு தான் 3வது கண்ணின் கதை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் நாஸ்திகர்லேருந்து ஆஸ்திகராகி இருக்கிறீங்க. ஸோ பாபா கிடச்சிட்டாருனாலே 3வது கண்ணும் நமக்கு கிடச்சிருச்சு. 3வது கண் கிடச்சிட்டாலே நம்ம ஆஸ்திகர்களாகிட்டோம். கிடைக்கிற வரைக்கும் நம்ம நாஸ்திகர்கள் தான். ஸோ பாபா புள்ளியாக தான் இருக்கிறார், அதே நேரத்தில் ஞானத்தின் கடலாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளை போய் அவருக்கு பேரும் கிடையாது, ரூபமும் கிடையாது, குணமும் கிடையாது, பேர் ரூபத்திலேருந்து தனிப்பட்டவர் அப்படி சொல்லிடுறாங்க. அட ஞான கடல்னால் ஞானத்தை சொல்கிறவராக தானே இருப்பார். இல்லைன்னா ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம் யாருக்குமே சொல்லன்னா. அவருடைய ரூபமாக லிங்கத்தை காட்டுறாங்க, அப்புறம் பேரு ரூபத்திலேருந்து விடுபட்டவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்கிறாங்க? ஆயிரக்கணக்கான பேரை வேற வச்சுட்டாங்க. அப்புறம் பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டவர்னா எது உண்மை? அவங்களுக்கே தெரியல என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த முழு ஞானமும் குழந்தைங்க புத்தியில் நல்லா பதியணும் ஆழமாக. பரமாத்மாவை ஞானக்கடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஞானத்தை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா முழு காட்டையும் பேனாவாக்கி எழுதினாலும், முழு கடலையும் இங்காக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது, அவ்வளவு ஞானம் இருக்குது. ஆனால்தான் ஞானக்கடல்னு சொல்லப்படுறார். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நாம் பாபா மூலமாக தான் மதிப்புமிக்க ஆத்மாக்களாக மாறுறோம். நாம் தேவதைகளாக ஆக போகிறவங்கன்ற அந்த நாராயண போதையிலே இருக்கணும் நாள் முழுவதும். அது உங்கள் பேச்சு நடத்தையில் வெளிப்படணும். பந்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து சேவை செய்யணும், பந்தனங்களை போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ மம்மா பாபா எப்படி ஞானத்திலையும் யோகத்திலையும் தீவிர வேகத்தில் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாரோ, அந்த மாதிரி பாப்தாதா தாய் தந்தைக்கு சமமாக மலர்களின் ராஜாவாக நாம் மாறணும். மற்றவர்களையும் அந்த மாதிரி ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். வரதானம் தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் மற்ற ஆத்மாக்களுடைய சேவையில் ஈடுபடுத்தி ஒத்துழைப்பாளர்
ஆகிவிடக்கூடிய சகஜயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சகஜயோகி இல்லையா, இயற்கையாகவே யோகத்திலே இருக்கிறது. அப்படி ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி பாபா சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணம், வார்த்தை, செயல் இதன் மூலமாக எப்போவுமே உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு நான் சேவாதாரின்னு புரிஞ்சு சேவையில் ஈடுபடுத்துறது தான். இல்லை, எண்ணமும் சேவை இல்லையா, உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கும் போது அதோடைய அதிர்வலைகள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் மனநிலையை உயர்ந்ததாக மாற்றும். ஸோ அது சேவை. அதுமாரி வார்த்தைகள், ஞானத்தை சொல்கிறது ஒன்று, இனிமையாக பேசுகிறது ஒன்று. ஸோ இதன் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த இனிமை குணமும் தாரணையாகும். அதேமாரி காரியம், நான் செய்வதை பார்த்து உலகம் செய்யும், என்னை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சேவை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது சேவை பண்ணுற காரியம் ஞானத்தை சொல்கிறது அது மட்டும் கிடையாது. சாதாரண லௌகிக காரியம் கூட மற்றவர்களுக்கு தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்னு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தானாகவே சகஜ யோகியாக அந்த யோகத்திலே தான் இருப்பீங்க. ஸோ பிராமண வாழ்க்கையில் என்னெல்லாம் சக்தி, குணம், ஞானம் மற்றும் சிறந்த சம்பாத்தியத்துக்கான பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குதோ, காலத்தின் பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குதோ, அத்தனையும் சேவையில் ஈடுபடுத்துங்க. இல்லையா, சக்திகளை சேவையில் ஈடுபடுத்துங்க, குணங்களை சேவையில் ஈடுபடுத்துங்க, ஞானத்தை சேவையில் ஈடுபடுத்துங்க, உங்கள் சமயத்தை நேரத்தில் சேவையில் ஈடுபடுத்துங்க. அப்போவும் சகஜ யோகியாக இருப்பீங்க. அப்போ சேவையில் இருக்க யோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மனசா சேவை அது முக்கியம் இல்லையா. மனதில் புரிஞ்சிக்கிட்டு பண்ணும்போதே அங்கே யோகம் வந்துடுது. அதனால் சகயோகினா ஒத்துழைப்பு, சேவையில் ஒத்துழைப்பு பண்ணுறது. அப்படி சகயோகி ஆனீங்கன்னா கண்டிப்பாக சகஜயோகி ஆகிடுவீங்க. ஆனால் யார் சகயோகி ஆக முடியும்? யார் அனைத்திலும் நிரம்பி இருக்கிறாங்களோ, சம்பன்னமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சகயோகி ஆக முடியும். அப்படி சகயோகி ஆகிறதுனாலே மகாதானி ஆகிறதுன்னு அர்த்தம். மகாதானின்னு அர்த்தம் இடைவிடாத தானம் பண்ணுறவங்க. தன்னுடைய எண்ணம், செயல், வார்த்தை, குணம், சக்திகள் அனைத்தையும் உலக மக்களின் நன்மைக்காக தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் மகாதானி. அவங்க சகஜ யோகியாகவும் இருப்பாங்க. சூப்பரான யுக்தி அது. ஸ்லோகன், எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆகிட்டிங்கன்னா இந்த எல்லைக்குட்பட்ட கவர்ச்சி செய்யக்கூடிய எல்லா சமஸ்காரத்திலிருந்தும் நீங்கள் விலகிடுவீங்க. இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்படுற அந்த சமஸ்காரம் முடிஞ்சிடும்ன்றார். எல்லையற்ற வைராக்கியம் உடையவன் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருக்கணும். அதை ஒரு சமானமாகவே வச்சுருக்கணும். அவ்யக்த இஷாரா, சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள், சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி ஸ்தூல காரியம் செய்கிறதுக்கான நிகழ்ச்சி நிரல் உருவாக்குறோம். இத்தனை மணிக்கு இது பண்ணணும், இத்தனை மணிக்கு இவங்களை சந்திக்கணும், இந்த மாதிரிலாம். அதே மாதிரி இந்த நேரத்துக்கு பரந்தாமத்தில் இருப்பேன், இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் சூக்ஷ்மதனத்தில் இருப்பேன், இவ்வளோ அது மாதிரி ஒரு சொரூபம். அதே மாதிரி அந்த பரந்தாமத்தில் இருக்கும்போது என்ன ஞானத்தின் பாயிண்ட் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி மனதின் சக்தி வாய்ந்த ஸ்திதியின் ப்ரோக்ராமையும் ஏற்கனவே நீங்கள் செட் பண்ணிடணும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களால் பண்ண முடியாது. அந்த நேரம் டெஸ்ட் பேப்பர் வரும், வேலையில் பிஸியாக இருப்பீங்க, அப்படி போகும்போதே பண்ணலான்னு நினைப்பீங்க. அது முடியாது. முன்னாடியே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் சங்கல்ப சக்தி சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் எண்ணத்தை பிரயோகிக்க மாட்டீங்க, தேவையற்ற எண்ணங்களை உருவாக்க மாட்டீங்க. அப்படி உருவாக்குறதுனால தான் சங்கல்ப சக்தி பலகீனமாகிறது. ஸோ சக்தி வாய்ந்த எண்ணங்களை மட்டுமே உருவாக்குறதுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டுருங்கன்றார், டைம் டேபிள். அதன்படி தான் நடக்கணும். ஸோ உங்களுடைய மனதை இந்த சக்திசாலியான சங்கல்பங்களை உருவாக்குறதுலேயே பிஸியாக வச்சிங்கன்னா மனசுடைஞ்சு போகிறதுக்கு நேரமே இருக்காது, தேவையற்ற எண்ணங்கள் வர்றதுக்கு நேரமே இருக்காது. சூப்பர் இல்லை? ஸோ அதனால் மனம் எப்போவுமே செட்டாகி ஒருமுகப்பட்டு இருக்கணும். இல்லை, இந்த நேரம் இந்த எண்ணம் தான் உருவாக்குவோம். உலகமே அழிஞ்சாலும், பிரியமானவர்கள் எல்லாம் பிரிந்தாலும், சொத்தெல்லாம் அபகரிக்கப்பட்டாலும், மரண படுக்கையில் இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா தானாகவே நல்ல அதிர்வலைகள் தான் பரவும்.
சேவையும் நடக்கும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.